ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தாயோ அன்றைக்கே உன் பாவங்கள் தொலைந்து விட்டது. கெட்ட காலம் முடிந்து விட்டன என்பதை நம்பாமல் இருப்பவர்கள் என்னை நம்புகிறேன் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள். உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் இனி உன்னை நெருங்காது குழந்தையே. உன்னிடம் உள்ள இறைவனான நான் மிக பெரியவன். என் மீது எந்த பக்தனுக்கு முழு பக்தி ஏற்படுகிறதோ அவனுடைய கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்படுகின்றன. என்னை சரணாகதியடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் 4 கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழ செய்வேன். என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல காப்பேன். நான் இருப்பது நீ விரும்பிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை குழந்தையே. குரு சரணங்கள் மீது தலை வைத்து என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் ஒன்றும் இருக்க முடியாது. மனசாந்தி இல்லாத ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது. உன் பாரத்தை என்மேல் வை. என் மீது உன் பார்வையை திருப்பு. என்னையே தியானி. நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தி அளிப்பேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி உன் தந்தையான என் மீது வைத்துவிடு குழந்தையே. நீ என்னிடம் வந்தால் நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன். ஒவ்வொரு கணமும் நீ என்னையே நினைத்து கொண்டு இருந்தால் அந்த ஒவ்வொரு கணமும் நான் உன்னை காப்பாற்றுவேன். யார் என்னை பெரிதும் நினைக்கிறாரோ அவருடைய பார்வையில் நான் இடைவிடாது இருக்கின்றேன். என்னுடைய பெருமை மட்டுமே வெளிப்படும். நீ என் வழியில் தொடர்ந்து வந்தால் உனக்கு எல்லா வழியையும் நான் திறந்து விடுவேன். எனக்காக சிறிது கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து கஷ்டத்தையும் நான் விலக்கி விடுவேன். உன் தந்தையான நான் பலருக்கும் பலர் அறிய அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிவாய்தானே. உனக்கு மட்டும் நான் செய்ய மாட்டேனா என்ன? உனக்கான அற்புதமும் உன்னருகில் வந்து கொண்டு இருக்கிறது. அதை பெற்றவுடன் மகிழ்ச்சியோடு என் கோவிலுக்கு வர நீ தயாராக இரு. இன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் தந்தையான நான் உனக்கு காட்சியளிப்பேன். உனக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். உனக்கு எப்போது இந்த உலகத்தை பற்றியும் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை பற்றியும் புரிய போகிறது? ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே இன்று வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய்? சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் உன்னை பார்த்து உன் அப்பா நான் மனம் புண்ணாகி போயுள்ளேன். உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள், அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை, நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகிறது என்று ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய். அதை பார்க்கையில் உன் தந்தையான நான் துடித்து போகின்றேன். உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரமெல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாய் கண்ணீர் வருகின்றது. மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே. அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது. மற்றவர்களிடம் பேசு, ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வெளிக்காட்டாதே. அப்படி அவர்களுக்காக ஏங்குகிறாய், கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகி செல். ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு அங்கு மதிப்பு இருக்காது. உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும். யார் உன்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ, உன் தந்தையான நான் உன்னோடு இருப்பேன் தங்கமே. என் குழந்தையின் மெல்லிய மனம் சீக்கிரம் காயப்படுகின்றது. அதற்கு ஆறுதலான மருந்தாய் நான் உன் அப்பா இருக்கின்றேன். நீ இவ்வளவு மெல்லிய மனதோடு இருப்பது உன் தவறு அல்ல. அது உன் இயற்கையான சுபாவம். அதனால் நீ எதற்கும் குற்றமாய் கருதி உன்னை நீ கஷ்டப்படுத்தி கொள்ளாதே. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன். நம்பிக்கையும் பொறுமையும் தான் பக்தி என்ற தேரை இயக்குகின்ற 2 சக்கரங்களாக இருக்கின்றது. அதே போல சுகங்களும் துக்கங்களும் வாழ்க்கை என்ற வண்டியை ஓட்டுகின்ற 2 சக்கரங்களாக இருக்கின்றது. நான் வகுத்து வைத்த சில நியாயங்களுக்கு தகுந்தது போல மனிதன் துக்கத்தை மட்டுமே அனுபவிப்பது இல்லை. கஷ்டங்களையெல்லாம் நான் சுகமாக மாற்றி விடுகிறேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் துக்கத்தில் மூழ்க வேண்டியதாகிறது.
நீ செய்கின்ற கர்ம வினைகள்தான் உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லா விதமான சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணமாக அமைகின்றது. கர்ம வினை எதுவோ அது இங்கு பலனாக மாறுகிறது. பிரச்சனைகள் மனதை அழுத்தும் நேரத்தில் தடுமாற்றமே இல்லாமல் என் நாமத்தை சொல்லி ஆராதிப்பவர்களே என் பக்தர்கள். அவர்களுக்கு என் ஆசிர்வாதங்களையும் கருணையையும் பொழிந்து அவர்களை நான் எப்படியும் காப்பாற்றி விடுவேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நீ எடுத்த முடிவில் நீ உறுதியாக இரு என் குழந்தையே. யாராவது உன்னை வந்து குழப்புவார்கள், ஆனால் நீ அதை கேட்டு குழம்ப வேண்டாம். நீ எடுத்த முடிவின்படி நீ அந்த வழியிலேயே செல். உனக்கு துணையாக நான் இருப்பேன். பின்னால் வரும் காலகட்டங்களை நினைத்து வருந்தாதே. உனக்குள் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. எல்லா காலகட்டத்திலும் நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு எதுவும் நேராது. அஞ்சாமல் உன் முடிவை சரியாக செயல்படுத்தி உன் வாழ்வை மகிழ்ச்சியான வழியில் கொண்டு செல். உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன். நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ கதறும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படியென்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது. உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே. அவசரப்படாதே. நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது. துன்பங்களையெல்லாம் நீ சந்தித்து முடித்து விட்டாய். உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன் என் குழந்தையே. விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வந்து கொண்டு இருக்கிறாய். இனி கவலை எதற்காக? எதற்காக இந்த பயம்? உன் அப்பா நான் இருக்கிறேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள் உன் மனதில்! இதிலிருந்து இப்போது நீ மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை நான் கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. அனைத்திலும் நீ ஜெயிக்கப் போகிறாய். உன்னை தேடி நான் வந்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே. நீ என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை மகிழ்விக்கவே உன் தந்தையான நான் வந்து கொண்டு இருக்கிறேன். உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்லப் போகிறேன். விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து நான் ஒளி ஏற்றுவேன். நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் உன் தந்தையான என்னிடம் விட்டுவிடு. எதுவும் இங்கு நிரந்தரமில்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும். நமது பூர்வ ஜென்ம பந்தமே உன்னை என்னிடம் சேர்த்துள்ளது என் குழந்தையே. இது வெறும் வார்த்தையல்ல, உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு. உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியோடு கடந்தாக வேண்டும். உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்பதை நீ மறவாதே. கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள். நிகழ்காலத்தை ஊக்கத்தோடு அணுகிப்பார். வருங்காலத்தை தைரியமோடு எதிர்கொள்ளலாம். கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து மனம் தளராதே. உனக்கு கிடைத்த வரங்களை உன் எண்ணத்தில் கொள். கடவுளை நம்பு. அவர் நல்லவர்களை என்றுமே கைவிட மாட்டார் என் தங்கமே. நாளை என்பதை என்னிடம் ஒப்படைத்து முடிந்த நன்மைகளை இன்று நீ செய்து பார். நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும். காயத்திற்கு மருந்தும் காத்திருந்ததற்கு விருந்தும் கிடைக்கும். என் அருள் உன்னை வந்து நிச்சயம் சேரும் என் செல்வமே. நீ காண்பதெல்லாம் என்னுடைய சொரூபமே என்ற நம்பிக்கை இருந்தால் நான் உன்னுடையவன். வாழ்க்கை அமைதியானதுதான். உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது. அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது. அதை பின்பற்று. உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும். உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே. அதை மீறிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன. ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கிறது. எதையும் உயர்வாக பார்க்காதே, தாழ்வாகவும் பார்க்காதே. யாரையும் நீ ஆராதிக்க வேண்டாம், தோற்றவும் வேண்டாம். நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீ செயல்படும்போது தான் விரும்பும் லட்சியத்தை நிச்சயமாக நீ அடைய முடியும். எப்போதெல்லாம் இறைவன் செயல் என நாம் உணர்கிறோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும். உறவினராயினும் கடவுளே ஆயினும் தர்மமே மேலானது. தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள். விதி வலியது. மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும்.
அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவையல்ல, விடாமுயற்சியினால் தான் செய்யப்பட்டது. நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் உள்ளேதான் உள்ளது. அதனை நீ ஒருபோதும் வெளியே தேடாதே, உன் உள்ளே தேடு. நல்ல வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை, போட்டி, பேராசை, பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும். இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது. உன் கர்ம வினைகள் எரிக்கப்படும். உனது கர்ம பலனை நீ அனுபவித்தாக வேண்டும். உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சாணியத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எறிவதைப் போன்று உன் கர்ம வினைகள் அனைத்தும் எரிக்கப்படும். சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து இருக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியே வர இயலாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதைக்கின்றது. நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய். அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது. துன்பங்களை எல்லாம் நீ சந்தித்து முடித்து விட்டாய். நீ வாழவே கூடாது என்று நினைப்பவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழையைப் போல அழுகின்றாய். அழாதே, தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன். நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய நான் வழிவகை செய்வேன். அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயியே துணை, சாயியே சாஸ்வதம், இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர் கண் பார்க்க கோபுரத்தின் உச்சியில் நான் உன்னை அமர வைத்து நான் அழகு பார்ப்பேன். உன் குழந்தையால் உன்னை நான் மேன்மையடைய செய்வேன். என்னை நம்பு. இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் வைத்து புதைத்து கொண்டு வைராக்கியத்துடன் வளம்பா. நீ சாயின் குழந்தை. உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை இந்த சாய் அசைத்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு என் தங்கமே. உன்னை நெடுநாட்களாக ஆட்டி படைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று தீரப்போகிறது. இந்த பதிவை கேள். இதை கேட்கும் நொடியிலிருந்து உன் பிரச்சனை அனைத்தும் விலகிவிடும். இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. வாழ்வில் நமக்கு எதுவும் நிறைவான நிகழ்வு நடக்காதா என்று காத்து கொண்டு இருக்கும் உனக்கு நான் உன் சாய்தேவா எப்படி பதில் சொல்லாமல் இருப்பேன்? நிச்சயம் உன் வாழ்வில் பூக்கள் மலரப்போவது உறுதி. நீ நீடூடி சுபிட்சமாய் எல்லா வளங்களையும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் எப்போதும் நிம்மதியாய் என் ஆசிர்வாதங்களுடன் ஜெயமாக என் மகளாய் மகனாய் என் அரவணைப்பில் வாழ்வாய். ஒன்றுக்கும் லாபமில்லாத தகராறுகளிலிருந்து விலகிவிடு குழந்தையே. நான் என்னும் அகங்காரம் உன் உடல் உணர்வு நிலையை பெருக்கி உன்னை ஆன்ம உணர்வு நிலையிலிருந்து தள்ளி வைத்துவிடும். வீண் வாதங்களையும் விவாதங்களையும் விட்டு விலகி நில். ஏனென்றால் என்னை நீ மௌனமான மனநிலையில்தான் காண முடியும். ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே. உனது கஷ்ட நஷ்டம் எதுவானாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும். அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைதான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மனதைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன், என்றும் இருப்பேன். நான் பெற்றெடுக்காத என் செல்வமே, உன்னுடைய நிழலே நான் தான். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். எதை பற்றியும் கலங்காதே. உன்னுடைய வெற்றிக்கு வழி அமைத்து நான் தருவேன். என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம்? எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகிறாயா? எனக்கு எதுவும் தேவையில்லை. உன் அன்பு மட்டும் போதும். தயக்கமில்லாமல் வா. தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம்? என் செல்வமே, ஏன் இந்த சலிப்பு உன் வாழ்க்கை மீது உனக்கு? உன் கடமையை எந்த குறையுமின்றி செய். உன் நல்ல செயலுக்கும் உன் நல்ல எண்ணங்களுக்கும் தக்க பலனை அடைவாய். என் குழந்தையின் உண்மை குணம் நான் அறிவேன். உன்னை பிறர் முழுமையாக புரிந்து கொள்ளும் காலம் கூடிய விரைவில் வரும் என் தங்கமே. நீ அவமானப்பட்டது மனம் பக்குவமடைவதற்காக. இனி எந்த கெடுதலும் உன்னை நான் நெருங்க விடமாட்டேன். நன்மைகளும் வெற்றிகளும் உன்னை தேடி வரும் என் செல்வமே. தினமும் ஒரு பூச்சிக்கோ பறவைக்கோ நாய்க்கோ ஏதேனும் ஒரு உயிருக்கு உணவை கொடு.
அது உன்னை எப்போதும் காக்கும். நானும் மகிழ்ச்சியடைவேன். உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் ஏன்? என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் நான் துணை நிற்பேன். என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. அதுவும் முழுவதுமாக ஆசிர்வதிக்கப்படுவாய். அன்றைக்கு உனது கண்கள் கலங்கும். அப்பா, நான் வேண்டியதையெல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.